அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் ஆர்.எஸ். கிருஷ்ணன் பேசுகின்றேன். வாழ்க வளமுடன். நாம் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு பரிபூர்ண உடல்நலத்தில் மனித உடலே மிகச்சிறந்த இயற்கை மருத்துவர் என்பது பற்றி பார்த்து வருகின்றோம். ஒரு அறுவை சிகிச்சை மருத்துவரிடம் விபத்தில் ஒரு விரலை இழந்த ஒருவரை அழைத்துச் சென்றால், வெட்டுப்பட்டு விழுந்த விரலை எடுத்து கொண்டு வாருங்கள், அதை வைத்து தைத்து ஒட்டிவிடலாம் என்கின்றனர். அதே மருத்துவரிடம் ஒரு விரல் அழுகி புரையோடிய புண்ணுடன் உள்ள ஒரு சர்க்கரை வியாதி நோயாளியை அழைத்துச் சென்றால், அந்த விரலை வெட்டி எடுத்து விடுகின்றனர். மருத்துவர் உடலை கேட்கிறார். உடல் ஒட்டச் சொன்னால் ஒட்டுகின்றார், வெட்டச் சொன்னால் வெட்டுகின்றார். கண்ணில் ஒரு சிறிய முடி விழுந்துவிட்டால் உடனே அதை எடு என்று உடல் சொல்கின்றது. காலில் ஒரு முள் குத்தினால் உடனே அதை எடு என்று உடல் சொல்கிறது. 2 நாள் தொடர்ந்து இரவு பகல் என்று தூங்காமல் வேலை செய்தால் உடனே தூக்கம் தந்து நம்மை தூங்க வற்புறுத்துகின்றது. இந்த உடல் உலகின் சிறந்த மருத்துவர் நம் உடலுக்கு தெரியும் எதை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று. அதற்கு நாம் உறுதுணையாக இருந்தால் போதும். மனிதன் ஏன் நோயாளியாகின்றான்? நோய்கள் வருவதற்கு காரணம் என்ன? மனிதன் ஆரோக்கியம் கெட்டுப்போவதற்கு நோய் கிருமிகளே காரணம் என்றும், ஆரோக்கியம் கெடுவதற்கு உடலில் நோய் பொருள் தங்குவதுதான் காரணம் என்றும் இருவேறு கருத்துக்கள் உலகில் இருந்து வருகிறது. பீச்சாம்ப் என்ற இயற்கை மருத்துவ நிபுணரும் லூயி பாஸ்டர் என்ற அலோபதி மருத்துவரும் ஒரே காலத்தில் வாழ்ந்தவர்கள். நோய்கள் வருவதற்கு நோய் கிருமிகளே காரணம். அதனால் நோய் கிருமிகளை அழிக்கின்ற ஆன்டிபயாட்டிக் இன்ஜெக்ஷன் மருந்தை ஊசி மூலமாக உடலில் செலுத்தினால் கிருமிகள் அழிந்துவிடும், மனிதன் நோயிலிருந்து விடுபடலாம் என்பதும் லூயி பாஸ்டரின் தத்துவம். ஆனால் பீச்சாம்பின் கருத்து என்னவென்றால், நோய்கள் வருவதற்கு நோய் கிருமிகள் முதல் காரணம் அல்ல. நோய் கிருமிகளை அழிப்பதால் மட்டும் உடல் நலம் பெற முடியாது. கழிவுப் பொருள்களை நீக்குவதற்காக, மனித உடலை ஆரோக்கியமாக்குவதற்காக நோய் கிருமிகள் வந்து தங்கியது என்கிறார் பீச்சாம்ப். பல உணவுகளில் வாழ்ந்து வந்த பீச்சாம்ப் எல்லா மருத்துவர்களையும் வரவழைத்து நோய்க்கிருமிகளை குடித்து காண்பித்தார். நோய்க்கிருமிகளை ஊசியால் உடம்பினில் செலுத்தச் சொன்னார். அவருக்கு இதனால் எந்த நோயும் வரவில்லை. தூய்மையான உடம்பில் நோய்க்கிருமிகள் நுழைந்தவுடன் இறந்துவிடும் என்று நிரூபித்து காண்பித்தார். துர்நாற்றம் வீசக்கூடிய கழிவுப் பொருட்கள் உடம்பில் உற்பத்தியாவதால் தான் உடலில் கிருமிகள் தங்கி வளர்கின்றன. கழிவுப் பொருள்களே உடலில் நோய் கிருமிகளை உண்டாக்குகின்றது என்று உறுதியாக சொன்னார் பீச்சாம்ப். மக்கள் எல்லோரும் அவர் கருத்தை ஒத்துக்கொண்டனர். ஆனாலும் லூயி பாஸ்டர் போன்ற அலோபதி மருத்துவர்களாலும் அலோபதி மருந்துகளின் விற்பனை வீழ்ச்சியடைந்து விடும் என்ற எண்ணத்தினாலும் பீச்சாம்புக்கு எதிரான சில தீய சக்திகள் பீச்சாம்பை மரத்திலே கட்டி வைத்து வதைத்து நெருப்பை மூட்டி அந்த அரிய மருத்துவ மீதை எரித்து கொன்று விட்டார்கள். ஆனால் பீச்சாம்பை கொன்று விட்டாலும் கூட அவருடைய தத்துவம் வென்றுவிட்டது என்பதை அறிந்த மக்கள் அவரை பாராட்டி கொண்டுதான் இருக்கிறார்கள். நாம் நாளைய பகுதியில் இதன் தொடர்ச்சியை விரிவாக காண்போம். எனது கிருஷ்ணன் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்து எனது அனைத்து வீடியோக்களையும் முழுமையாக பார்த்து அனைத்து வீடியோக்களுக்கும் லைக் கொடுங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நாம் மீண்டும் நாளை சந்திப்போம்.